கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நவம்பர் மாதம் 13ஆம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை மார்க் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். நீ நோய் நீங்கி நலமாயிரு. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 12 வருடங்கள் இரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்டு எல்லா முயற்சிகளும் எடுத்தும் ஒரு சுகம் கிடைக்காமல் இருந்த ஒரு பெண்ணுக்கு இயேசு மகாராஜா அந்த ஊரின் வழியாக வந்தபொழுது அந்த பெண் அவர் யாரென்று விசாரித்து உடனே அவரை நான் தொட்டாலே போதும் எனக்கு சுகமடைந்து விடும் என்ற நம்பிக்கையோடு அந்த கூட்டத்தையும் தாண்டி அவருடைய ஆடையை அவர் தொடுகிறார். அந்த நொடி பொழுதே அற்புதத்தை பெறுகிறார். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு மகாராஜா எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கை இருந்தாலே போதும். அவர் நமக்குள் இருப்பதினால் நமக்குள் எப்பேற்பட்ட வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்கள், மனநோய்கள் எது இருந்தாலும் இயேசு மகாராஜா எனக்குள் இருக்கிறார் என்ற நம்பிக்கையை நாம் தொட்டாலே போதும், நாம் பரிபூரண சுகம் அடைவோம். ஒவ்வொரு நாளும் அவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்ற நம்பிக்கை எனக்குள் இருந்தாலே போதும், நான் எப்பொழுதும் தூய வாழ்க்கை வாழ முயற்சிப்பேன். என்னுடைய நாவிலே தூய்மையான வார்த்தைகள் வரும். ஒரு பாசிட்டிவான வார்த்தைகள் மாத்திரமே நான் பேசுவேன். நல் வார்த்தைகளையே, நல் ஆலோசனைகளையே நான் மற்றவர்களுக்கு சொல்லுவேன். யாரை குறித்தும் எனக்கு கோபம் வராது, பொறாமை வராது. சில நேரங்களில் என்னுடைய சூழ்நிலைகளின் நிமித்தம் எனக்கு தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும், கோபம் வந்தாலும் அதை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்றும் என் இயேசு மகாராஜா எனக்குள் இருப்பதினால் அவர் என்னோட பேசிக்கொண்டே இருப்பார். ஆவியானவர் எனக்கு ஆலோசனை கொடுத்து கொண்டே இருப்பார். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் போதும், எப்பேற்பட்ட வியாதியும் குணமாகும். இந்த நாளிலும் கூட இயேசு மகாராஜா அந்த பெண்ணிற்கு கொடுத்த அதே வாக்கை நமக்கு கொடுக்கிறார், நீ நோய் நீங்கி நலமாயிரு என்று. ஆகவே இன்றும் கூட இது நாள் வரை நான் இந்த நோயினால், இந்த பலவீனத்தினால் வாடிக்கொண்டிருக்கிறேனே, என்னால் இதை தாங்க முடியவில்லையே என்று இயங்கிக் கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றும் கூட இந்த வார்த்தையை உங்கள் உள்ளத்திலே பதித்து விசுவாச அறிக்கையாக இதை சொல்லி இயேசு மகாராஜாவுக்கு நன்றி செலுத்துங்கள். உங்களுக்குள் வாசமாயிருக்கிற இயேசு மகாராஜா இன்றே இப்பொழுதே ஒரு அற்புதத்தை செய்வார். எல்லா நோய்களும், பலவீனங்களும், மனநோய்களும் இப்பொழுதே மாறும். உங்களை ஒரு புது படைப்பாக இன்றே மாற்ற இயேசு மகாராஜா வல்லவராயிருக்கிறார். ஆகவே இந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை தொடங்குவோம். எப்பொழுதும் இயேசு மகாராஜா எனக்குள் இருக்கிறார் என்ற நம்பிக்கையிலே நாம் வாழும் பொழுது எப்பேற்பட்ட வியாதிகளும் பலவீனங்களும் நம்மை நெருங்காது. நமக்குள் இது நாள் வரை இருந்தாலும் இன்றே அது நம்மை விட்டு விலகிவிடும். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? இயேசு மகாராஜாவே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்குக்காக நன்றி தகப்பனே. இந்த வாக்கின்படியாகவே இது நாள் வரை இருந்த எல்லா பலவீனங்களையும் எங்களை விட்டு நீர் நீக்கி போட்டு விட்டீரப்பா. அதற்காக உமக்கு கோடான கொடி நன்றி. இன்றும் கூட தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உமது பரிசுத்தமுள்ள கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் உமது நன்மைகளால் நிரப்பி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நமக்கு ஒரு அற்புத சுகத்தை கடவுள் கொடுத்து விட்டார். எல்லா நோயிலிருந்தும் விடுதலை கொடுத்து விட்டார். ஆகவே நம்பிக்கையோடு கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழ்வோம். ஆமேன். God bless you.